சார் நீங்கள் கண்டினியூ வச்சு விடுங்க, அதை நான் பார்த்து சொல்கிறேன். அப்படி கண்டினியூ வச்சு விடுங்க. நீங்கள் அந்த டப்பாவில் விடுங்க. ஆனால் இது வாட்ஸ் அதிகமாக தான் சார் எடுக்கும். இல்லை சார், நார்மல் வாட்ஸ் எடுக்கும். ஏன்னா 3 பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் கீழே இருக்கிறத எடுத்து பார்த்துக்கலாம் சார். ஒரு நூல் மேலே ஏற்றிக்கிறீங்களாக்கா? ஒரு நூல் மேலே ஏற்றிக்கிங்க. சரியாக வச்சு விட்டா சரியாக இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கடைசியாக வந்தாலும் அவ்வளோதான், இனி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக மட்டும் வச்சு விடுங்கக்கா. ஸ்பீடு வேணாம், ஸ்லோ தான் வேணும். இல்லை, இந்த அங்கே இன்செர்ட் பண்ணுறத ஸ்பீடாக வைக்க சொன்னேன். ஸ்பீடு வந்தாலும் இல்லை குறைச்சாச்சு. இல்லை, நான் அந்த இன்செர்ட் பண்ணுறாங்கல்ல, அதை ஸ்பீடாக வைக்க சொன்னேன் நான். ஏன்னா இதில் வேகமாக வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங்கும் ஈஸியாக முடியும். இப்போ இவ்வளோ தூரம் இங்கே பாருங்கள், இன்ட்ரோல் கம்மியாக வருது. கொடுத்து பாருங்கள். இந்த இடம்ல கேப் வேஸ்ட்டு தான் அது. இதுக்கு வேணாக்கா, அது பெருசாக இருந்தால் தான். இனி ஓட ஓட சரியாயிடுச்சுக்கா. அது ஃபஸ்ட்டு விட்டதுக்கா. அது அப்படி அக்கா இதை பாருக்கா, அது மொத விட்டதுக்கா. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு. அது விட்டதுக்கா. நீங்கள் மறுபடியும் அதையே ரிப்பீட்டடாக எடுக்கும். இப்போ 1 லிட்டருக்கு அப்படி பல்ஸ் கொடுக்கலாம். இது சின்னதுக்கு தேவையில்லை. நீங்கள் 1/2 லிட்டருக்கு இப்போ குத்துறது இல்லைல்ல? குத்துறீங்களா? 1/4 லிட்டருக்கு ஓட்டல. இதே சார், இது வந்து நம்ம முதல்ல சாம்பிள் பார்க்குறப்ப வேறு டப்பாவில் பார்க்கணும். எது வேறு டப்பாவில்? இப்போ இது இந்த ரேண்டத்தில் ஓடணும்னு என்ன ஆகுதுன்னா, டப்பா வந்து எதில் இந்த டப்பா இப்போயா? ஆமாம், இப்போ வந்து இந்த ஃபில்லே கொஞ்சம் டைட்டாக தான் உள்ளே போயிடுது. ஃபேன் கூட போட்டுக்கோங்க சார். ஃபேன் போட்டுக்கோங்க சார். ஃபேன் போட்டிங்கனாலும் இன்னும் ஸ்பீடாக எங்கிட்ட தள்ளிட்டு வந்துடும். நீங்கள் சொல்கிற இந்த சின்னது வந்து இதே பர்ஃபார்ம் தான் பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக வரும். இது இந்த பெர்ஃபார்மன்ஸ்